Taste the Daily. கோழி வளர்ப்புக்கு இலவச மின்சாரம் வழங்காவிட்டால் கறிக்கோழி இறைச்சி கிடைப்பதில் சிக்கல் ஏற்படும் என கறிக்கோழி பண்ணை உரிமையாளர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் மற்றும் கறிக்கோழி பண்ணை உரிமையாளர்கள் சங்கம் சார்பில் சென்னை எழும்பூரில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் கோழி வளர்ப்பு கூலியை அதிகரிக்க அரசு உதவ வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகள் வலியுறுத்தி முழக்கம் எழுப்பப்பட்டன. இந்த ஆர்ப்பாட்டத்தில் தங்களின் கோரிக்கைகளை அரசு நிறைவேற்றாவிட்டால் தமிழகம் முழுவதும் கோழி கறிக்கு தட்டுப்பாடு ஏற்படும் என ஸ்டாலின் அரசுக்கு கறிக்கோழி பண்ணை உரிமையாளர்கள் எச்சரிக்கை விடுத்தனர். மேட்டூர் அணையில் திறக்கப்பட்ட தண்ணீர் தஞ்சாவூர் மாவட்டத்தின் கடைமடை பகுதிகளுக்கு சென்றடையாமல் வீணாக கடலில் கலப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள பல வாய்க்கால்கள் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளதாகவும் வாய்க்கால்களை திறனற்ற திமுக அரசு தூர்வாராததால் மேட்டூர் அணையில் இருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் கடைமடை பகுதிகளில் உள்ள ஏரிகளுக்கு செல்லாமல் வீணாக கடலில் கலக்கிறது. இதனால் கடைமடை பகுதிகளான பேராவூரணி, திருவோணம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள ஏரிகள் வறண்டதை அடுத்து விவசாயிகள் சாகுபடி செய்ய முடியாத அவலநிலை ஏற்பட்டுள்ளது. தமிழக அரசு பள்ளிகளில் கணினி பற்றிய கல்வி வழங்க ஆய்வக உதவியாளர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படுவதால் கணினி அறிவியல் பட்டதாரி ஆசிரியர்களுக்கு வேலைவாய்ப்பு பறிபோகும் சூழல் உருவாகியுள்ளது. அரசு பள்ளிகளில் கணினி அறிவியல் பாடம் பயிற்றுவித்தல் மற்றும் செயல்முறை விளக்கம் அளிக்கும் ஐசிடி இன்ஸ்ட்ரக்டர் பணியிடங்களை நிரப்பாமல் ஏற்கனவே பணியில் உள்ள ஆய்வக உதவியாளர்களுக்கு கணினி அறிவியல் சார்ந்த பயிற்சிகள் அளிக்கப்படுகிறது. பள்ளிக் கல்வித்துறையின் இந்த நடவடிக்கைக்கு தமிழ்நாடு வேலையில்லா கணினி அறிவியல் பட்டதாரி ஆசிரியர்கள் சங்கம் கண்டனம் தெரிவித்துள்ள நிலையில் அரசு பள்ளி மாணவர்களின் கற்கும் ஆற்றலை மழுங்கடிக்கும் முயற்சியில் தமிழக அரசு ஈடுபட்டுள்ளதாகவும் விமர்சித்துள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் தாலுகாவில் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் 50,000க்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் தேக்கமடைந்துள்ளதால் விவசாயிகள் மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளனர். நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களுக்கு கொட்டகை வசதி கூட இல்லாமல் திறந்த வெளியில் நெல் மூட்டைகள் தேங்கியுள்ளது. சில நேரங்களில் மழையும் பெய்து வருவதால் தார்பாய்களை கொண்டு நெல்லை மூடி விவசாயிகள் பாதுகாத்து வருகின்றனர். விவசாயிகளுக்கு அடிப்படை தேவையான நெல் மூட்டைகளை பாதுகாக்க ஒரு குடோனை கூட அமைத்து தர முடியாத வக்கற்ற அரசாக திமுக உள்ளதாக விவசாயிகள் மனம் குமுறுகின்றனர். இங்கே 25,000 மூட்டைக்கு மேலே ஸ்டாக் இருக்குது சார். லாரி சரியாக வரது கிடையாது. மழைக்காலமாக மழை எப்போ வருது எப்போ போகுதுன்னு தெரிய மாட்டாங்குது. ரெண்டாவது நெல் ஒரு செட்டு போட்டு கொடுத்தா நல்லாயிருக்கும். இதை சீக்கிரம் எடுக்கிறதுக்கு உள்ளான வாகவழியை பார்க்க எங்களுக்கு லோடு ஏற்றி விட்டா இங்கே அடுத்த நெல் கொண்டு கொட்டுறதுக்கும் வாகவழிக்கு இடம் கிடைக்கும். இப்போ விவசாயம் இந்த மாதிரியே துன்புறுத்திக்கிட்டே இருந்தால் நாங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது சார். எல்லாம் பாருங்கள் எவ்வளோ நெல் இங்கே ஸ்டாக் அடுக்கி இருக்குது. இதை ஏற்றுனாதான் நாங்கள் அடுத்த விவசாயிகள் நெல் கொட்டுறதுக்கும் மற்ற வேலையை பார்க்கறது எங்களுக்கு இதாக இருக்கும். இதுலேயே நாங்கள் 15 நாள் 12 நாள் 13 நாள் 15 நாள் கிடக்க வேண்டியதாக இருக்குது.